இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக, கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நாம் தொடர்ந்து தியானிக்கிற சங்கீதம் 51 இன்றைக்கும் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த சங்கீதம் என்னை அதிகமாய் கடந்த நாட்களிலே கர்த்தர் என்னை இந்த சங்கீதத்தின் மூலமாக அநேக காரியங்களை கர்த்தர் தெளிவுபடுத்தி கர்த்தர் என்னோடு பேசுகிறது நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் அநேக வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். we're going to read a lot of verses. நம்ம எல்லாரும் வசனத்தை நான் சொல்லும் பொழுது வேதத்தை திறந்து நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படியாய் மிக தாழ்மையாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை சில அடிப்படை உபதேசங்களையும் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவர் நம்மை அதை தெளிவுபடுத்தவும் கர்த்தர் நமக்கு உதவுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 51:4 தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். Against you, you only have I sinned and done what is evil in your sight. So you are right in your verdict and justified when you judge. உம்முடைய தீர்ப்பு சரியானது அப்படின்னு ஆங்கிலத்தில், you're right in your verdict. உம்முடைய தீர்ப்பு சரியானது. நாம் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் தொடர்ந்து இதை நான் பேசி கொண்டிருக்கிறேன். இங்கே தாவீது ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டுவதை நான் பார்க்க மானிட்டர் கம்பெனி. ஆண்டவர் தாவீதுக்கு கிருபை பாராட்டுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தாவீதுடைய பாவத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அது கொலையாக இருக்கலாம், விபச்சாரம், இந்த 2 பாவங்களையும் அவன் இந்த சூழ்நிலை செய்கிறதை பார்க்கிறோம். செய்ததுனால தான் அவன் இந்த சங்கீதத்தை எழுதி ஆண்டவருடைய மன்னிப்பை கோருகிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது செய்த இந்த 2 பாவங்களுக்கும் நியாயப்பிரமாணத்திலே ஒரு விலக்கு என்பது கிடையவே கிடையாது. அவனுக்கு இந்த பாவத்திற்கு மன்னிப்பை பெறுவதற்கான எந்த வழியும் அவனுக்கு கிடையாது. There was no rule available in the commandment for him to be set free. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் இந்த பாவத்திற்கு விளைவாக அவனுக்கு நடந்தது என்னவென்றால் தேவன் அவனுடைய பிள்ளை அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பாவத்தின் மூலமாய் பிறந்த பிள்ளை மரித்து போகிறதை பார்க்கிறோம். ஆனால் தாவீதிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தண்டனையும் வழங்கப்படவில்லை. நியாயப்பிரமாணத்தின்படி இந்த 2 பாவங்களுக்கும் அவன் 2 முறை கல்லெறிந்து கொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 முறையும், அதாவது 2 பாவங்களுக்குமான நியாயப்பிரமாணத்தின் தண்டனை அவனுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் வேதத்திலே இதற்கு முன்பதாக யோசுவாவின் புஸ்தகத்திலே ஆகானை குறித்து நீங்கள் வாசித்தால், இந்த ஆகான் எரிகோ மதில்களை தேவன் இடித்து அந்த தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த பொழுது ஆண்டவர் திட்டவட்டமாய் சொன்னார், அந்த தேசத்தின் பொருட்கள் எதையும் நீங்கள் எடுக்கக்கூடாது, அது தீட்டான பொருட்கள் என்று சொன்னார். ஆனால் இந்த ஆகானை பார்த்தால் அவன் பாபிலோனிய வஸ்திரம் ஒன்றையும், அவன் சில வெள்ளியையும் சில பொருட்களையும் அவன் இச்சித்து எடுத்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எடுத்து வீட்டில் போய் புதைத்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த பாவத்தை அவன் செய்ததற்காக, பொருட்களை திருடினதற்காக, தேவன் கூடாது என்று சொன்ன சில பொருட்களை அவன் எடுத்ததற்காக அதனுடைய தண்டனை அவனுக்கு என்ன கிடைத்தது என்றால், அவன் மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பம், அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாம் கல்லெறிந்து கொல்லப்பட்டு அக்கினியால் சுட்டெரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். என்றால் பொருட்களை திருடினவனுக்கு இப்பேற்பட்ட தண்டனை அவனுக்கு கிடைக்கும் என்றால், இங்கே தாவீது இன்னொருவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டு அதை நியாயப்படுத்துவதற்காக அந்த மனைவியினுடைய கணவனை கொன்று இவ்வளவு கேவலமான பாவத்தை செய்த ஒருவனுக்கு இங்கே நாம் பார்க்கிறோம் தேவன் கிருபை பாராட்டுகிறதை பார்க்கிறோம். நீ நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், God is not a partial God. ஆண்டவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் அல்ல. ஒருவனுக்கு ஒரு சட்டமும் இன்னொருவனுக்கு இன்னொரு சட்டமும் காட்டுகிற தேவன் அல்ல. தாவீதிற்கென்று தனி உடன்படிக்கையும் அல்லது தாவீதிற்கென்று தனியான கமாண்ட்மெண்ட்ஸோ மற்றவர்களுக்கு எல்லாம் வித்தியாசமான நியாயப்பிரமாணம் அல்ல. எல்லாருக்கும் ஒரே நியாயப்பிரமாணம் தான், எல்லாருக்கும் ஒரே விதமான நீதி தான். ஆனால் இங்கே தாவீது மாத்திரம் கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நான் இதுதான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். எப்படி நாம் தேவனை நாம் அறிந்து கொள்வது? என்னுடைய முதல் செய்தியில் இந்த நான் ஆரம்பிக்கும் போது நான் பேசினேன், நாம் தேவனை பற்றி நாம் அறிந்திருக்கிற அறிவு என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தாவீது நன்றாக அறிந்து வைத்திருந்தான்.
அவரை பற்றி தாவீது அறிந்து வைத்திருந்த ஒன்று என்னவென்றால், he understood the mercy and grace of God like no other people. மற்ற எல்லாரை காட்டிலும் தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் அவன் வித்தியாசமாக அறிந்து வைத்திருந்தான். மற்ற யாருமே தேவனுடைய இரக்கத்தை இவ்வளவாய் அறிந்ததில்லை. அதனால தான் நீங்கள் அவனுடைய இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் முதல் 6 வசனங்களிலே அவன் தன் செய்த பாவத்திற்காக தேவனிடத்தில் மனம் வருந்தி சொல்லுகிறதை பாருங்க. அவன் தன் பாவத்தை அறிக்கை செய்து, நான் இப்படி செய்தேன் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறதை முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். ஆனால் 7வது வசனத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையில். இங்க பாத்தீங்கன்னா இந்த 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவன் முழு இந்த வேலையை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிறது நீங்க பார்க்க. நீங்க பொதுவாக பழைய ஏற்பாட்டில் எடுத்தால் எப்படி அவர்களுக்கு மீட்பு கிடைத்தது என்றால், ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சரண்டர். அவர்கள் முதலாவது தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். they have to surrender and submit. இரண்டாவது it goes to sacrifice. இரண்டாவது அதற்கேற்ற பலியை செலுத்த வேண்டும். அதற்கப்புறம் தான் அவர்களுக்கு மீட்பு கிடைக்கும். so it was always surrender, sacrifice, salvation. surrender, sacrifice, saved. முதலாவது அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு பிறகு அதற்கான பலியை செலுத்த வேண்டும், அதற்கு பின்புதான் அவர்கள் ரட்சிக்க மீட்கப்படுவார்கள். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தால் இவன் முதல் 6 வசனங்களிலே தான் செய்த பாவத்தை ஒற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் அடுத்தது அவன் உடனடியாக செய்திருக்க வேண்டியது என்னவென்றால், அதற்கேற்ற ஒரு பலியை அவன் செலுத்த வேண்டும். அவன் ஏதாயிலும் ஒரு பிராயச்சித்தத்தை செலுத்த வேண்டும், ஏதாயிலும் ஒன்றை அவன் செலுத்தியே ஆக வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அந்த பார்ட்டி அவன் ஸ்கிப் பண்ணிட்டான். அவன் எதையுமே தான் செய்ய வேண்டியதை குறித்து பேசவில்லை. ஆண்டவரே, முதல் 6 வசனம் மன்னிப்பு கோரிட்டேன், இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதற்கு நான் என்ன பண்ண, அப்படிலாம் எதுவுமே பேசல. எதையுமே தான் செய்வதை குறித்து பேசாமல் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறான். he put the ball in the God's court. அவன் சொல்றான், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், என்னை கழுவி அருளும். 8ஆம் வசனத்தில், நான் சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்கும்படி செய்யும், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறையும். நான் யோசிப்பேன், அவர் நீ பாவம் செஞ்சுட்டு அவர் எதுக்கு முகத்தை மூடிக்கணும்? இவர் சொல்ற, நீங்க முகத்தை மூடிக்கோங்க ஆண்டவரே, என் அக்கிரமங்களை நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லா வசனம் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், இவர் என்ன செய்ய, ஆண்டவர் எப்படி தன்னை சுத்தமாக்க வேண்டும், ஆண்டவர் தன்னை எப்படி பரிசுத்தமாக்க முடியும். 11ஆம் வசனம், உம் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவரை நீங்க என்ன செய்யணும், உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியை நீ தங்குபடி செய்யும். இங்க பாத்தீங்கன்னா திருப்பியும் ஆண்டவரே நீர் என்ன செய்ய வேண்டும். 13ஆம் வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகான வசனம், அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இங்க சொல்றது பாருங்க, ஆண்டவரே இதெல்லாம் நீங்க எனக்கு செய்யுங்க, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா பாதகருக்கு, அதாவது என்னை போல பாவம் செய்பவர்களுக்கு, இதே போல பாவத்தில் விழுகிறவர்களுக்கு நான் எதை அறிவிப்பேன் என்றால் உமது வழிகளை அறிவிப்பேன். நான் அவன்கிட்ட போய் நான் எப்படி வெளியே வந்தேன், என் பலத்தினால எப்படி இதை செஞ்சேன், என்னுடைய நற்கிரியைகளை பற்றி நான் பேச போறது இல்லை. நான் எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொண்டேன், தேவன் எனக்கு என்ன செய்தார் என்பதை நீங்க எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, அப்போ உமது வழிகளை நான் உபதேசிப்பேன், அப்பொழுது பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். 14ஆம் வசனத்தில், தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். நீங்களாக்குங்க ஆண்டவரே. 15ஆம் வசனத்தில், என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். சொல்ற ஆண்டவரே, என்னை உம்மை துதிப்பதற்கு கூட, உம்முடைய புகழை அறிவிப்பதற்கு கூட நீங்க என் வாயை திறங்க ஆண்டவரே. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க, தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவ்வளவு தெளிவாய் அவன் பேசுகிறதை பார்க்கலாம். நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும், அவன் ஏன் இவ்வளவு பேசினான், ஏன் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டும் என்று சொன்னா, அவன் ஆண்டவரை பற்றியதான அறிவு அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் எப்படி ஒரு பாவியை அவர் ட்ரீட் பண்றாரு, ஒருவன் தவறு செய்யும் பொழுது, ஒருவன் விழும் பொழுது தேவன் எப்படி அவனை ஹேண்டில் பண்றாரு, அவனை பயன்படுத்துறாரு, அது அவனை எப்படி உருவாக்குகிறார் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தான். தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். நான் சொல்லுவேன், தேவனை பற்றிய அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் அவர் நமக்கு தர வேண்டிய நன்மைகளை நாம் பெறாமலே போயிடும். If we do not know who God is, we will never be able to receive what he can offer. நீங்க தாவீது தேவனை பற்றி அறிந்திருக்கிறதை நீங்கள் சங்கீதம் 30ஆம் சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதம் தான். அவர் எழுதுறார் பாருங்க, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவர் அதை புரிஞ்சு வச்சிருந்தாரு. ஆண்டவரே, எஸ் யூ ஆர் ஆங்கிரி வித் மீ, என்னுடைய பாவமும் என்னுடைய தவறுகளும் என்னுடைய விழுகைகளும் ஒருவேளை உமக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், ஆனா அதுல ஒன்று தெளிவா இருந்தார். ஆண்டவரே, என் மேல நீ கோபம் இருந்தாலும் எவ்வளவு கோபமா இருக்கீங்க, ஒரு நிமிஷம் கோபமா இருக்கீங்க, ஆனா உங்களுடைய தயவு நீடிய வாழ்வு.
அவருக்கு ஒன்றை அறிந்து வைத்திருந்தார், என்னவென்றால் God's grace and mercy is bigger than God's anger. ஆண்டவருடைய தண்டனையும் ஆண்டவருடைய கோபமும் ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய தயவையும் காட்டிலும் பெரிதல்ல. எது ஆண்டவருக்கு பெருசு தெரியுமா? அவருடைய கிருபையும் தயவும் அவருடைய கோபத்தை காட்டிலும் பெரியது. அநேக வேளையில் நம்ம இதையே நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமா? என்னுடைய தேவனுடைய கிருபை அவருடைய கோபத்தை காட்டிலும் பெரிது அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? நிறைய வேளையில் சாத்தான் நம்முடைய மனதில் சொல்றதுன்னா அவருடைய கோபம் தான் பெருசு, அவருடைய ஆக்கினை தான் பெருசு, அவருடைய தண்டனை தான் பெருசு. அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு தவறை செய்தவுடன் தேவனை ஒரு கொடூரமான ஆளாய் பார்க்கிறோம். ஐயோ, இந்த தவறை செய்து விட்டேனே, ஆண்டவரனை கொன்னே போட்டுருவாரு ஆண்டவர் இதை. ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக்கொள்ள, அவருடைய கோபத்தை காட்டிலும் அவருடைய தயவு பெரியது, அவருடைய கிருபை பெரியது. இந்த அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய வேலைகளை பாருங்க, நம்ம அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்னன்னா, அதனுடைய அறிவு நம்மளுக்கு இல்லை. we do not know the knowledge about it. knowledge is very crucial. இன்னைக்கு கவர்மெண்ட்டில் கூட நிறைய ஸ்கீம் இருக்குது. எத்தனையோ ஸ்கீம்ஸ்லாம் கவர்மெண்ட்டில் அரசில் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம், இந்த திட்டங்களை எல்லாம் நமக்கு தெரியாமல் போகிறதுனாலே அதனுடைய பயனை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்கீமையும் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எல்லா திட்டங்களையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். நான் ஒரு திட்டத்தை ஒன்று படித்தேன் இப்போ தான், பிரதான் மந்திரி மத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு ஒன்று, ஏதோ ஒன்று, அது கரெக்டாக சொல்கிறேன்னா கூட ஹிந்தியில் இருக்குது. பிரதான் மந்திரி, அது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. பிரைம் மினிஸ்டர் மத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட தெரில. இது என்னவா தெரியுமா? யார் யாரெல்லாம் குழந்தை பெறுகிறார்களோ, அதாவது குழந்தை பிறந்தவுடன் கவர்மெண்ட் அவங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னா 5000 ரூபா தராங்களாம், 5000 ருபீஸ் தராங்களாம். இரண்டாவது குழந்தை பெண்ணாக இருந்தால் 6000 ரூபா தராங்களாம். இதை படித்தோன்னே என் ஒய்ஃப்கிட்ட சொன்ன மாதிரி 2 வாட்டி மிஸ் பண்ணிட்டோம், 3வது விட்டுறக்கூடாதுன்னு அத்தோடு அவள் ஓடியே போய்ட்டு அனுப்புங்க. இந்த 6000 ரூபாய் கிடைக்கும் சூழல் உண்டாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் தாவீதுக்கு தேவனுடைய நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்வது? அவன் கிருபையை பெற்றுக்கிட்டாங்க. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொல்லப்பட வேண்டிய ஒருத்தன் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கிட்டது காரணம்னா, தேவன் யார் என்பதை அவன் அறிஞ்சுக்கிட்டான். அவருடைய கோபத்தை காட்டிலும் அவருடைய கிருபை ரொம்ப பெருசு அப்படின்னு விளங்கி கொண்ட அந்த கிருபையே அவன் டார்கெட் பண்ணான். ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர், நீர் பலிகளை வெறுக்கிறீர் சொல்கிறான். இதெல்லாம் எங்கெங்க அவனுக்கு வெளிச்சம்? அந்த காலத்தில் பலி ஒன்று தான் வழி. ஆனால் சொல்கிறான், பலியை நீங்கள் வெறுக்கிறீங்க ஆண்டவரே. அவன் சொல்கிறான், ஆண்டவர் உங்கள் இருந்தே எனக்கு தெரியும், நீங்கள் யாருன்னா கிருபை உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர் சொல்கிறேன். தாவீது மாத்திரம் இல்லைங்க, நம்ம அந்த தேவனிடத்தில் அதே போல கிருபை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுறோம். ஜஸ்ட் திங்க் அபௌட் அவர் சால்வேஷன். நம்முடைய ரட்சிப்பை யோசித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டாரே, இயேசு சிலுவையை சுமந்தாரே, இது எந்த விதத்தில் நியாயம்? இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய நியாயம் சரியானது, அவருடைய தீர்ப்பு சரியானது. நான் சொல்றேன், இது எந்த விதத்தில் இந்த தீர்ப்பு சரியானது? நமக்கு புரியவே புரியல பாருங்க. பிதாவு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலக கண்டுபிடித்த மிக மிக கொடூரமான முறையிலே சிலுவை மரத்திலே தேவன் அவரை சாகடித்தாரே, அவரை கொன்றாரே, அவரை பாவமாக்கினாரே, ஏன் நமக்காக பலியாக்கினாரே. இது எந்த விதத்தில் நியாயம்? How can this verdict be right? யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு இன்னொருவர் மேல, அதுவும் ஒருத்தர் இல்லை, இந்த உலகத்தின் பாவங்கள் அனைத்தையும் ஒருவர் மேல சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம்? ஒருவேளை இந்த உலகத்தின் நியாயாதிபதி நீதிபதி யாராயிலும் இதை செய்தால், வேற யாரோ செஞ்ச தப்ப இன்னொருத்த மேல பழிய போட்டு அவனை தண்டித்தால் நீங்கள் அவரை நீதியுள்ள நியாயாதிபதி என்று ஏற்றுக்கொள்வீர்களா? No, we will not. அதனால தான் யோவான் 3:16 நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத ஒரு வசனம். அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். இது நன்மையாய் பார்க்கிறது ஒன்று. அப்பா ஆண்டவர் எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆனால் இந்த வசனம் யாருக்காக கொடுக்கப்பட்டது, இயேசுவானவர் யாருக்காக மரித்தார் என்கின்ற அந்த ஆழ்ந்த அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது இதில் என்ன நியாயம் இருக்கிறது? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, ஆரம்பிக்கும், for God so loved the world. தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நான் யோசித்தேன், இந்த உலகம் அவரை என்னங்க அன்பு கூர்ந்துச்சு? அவர் அன்பு கூர்றதுக்கு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு உலகத்தை படைத்து தேவன் இந்த மனிதனுடைய கையிலே கொடுத்தால், இந்த உலகத்தை எவ்வளவு நாசமாக்க முடியுமோ, எவ்வளவு கெடுக்க முடியுமோ, எவ்வளவு பாவத்தால் நிரப்ப முடியுமோ அவ்வளவு பாவத்தால் நிரப்பி வச்சிருக்கான் இந்த உலகத்தை. வேதம் சொல்லுகிறது, தேவன் அந்த உலகத்தை அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, he gave his only begotten son, தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒழுங்கற்ற ஒரு உலகத்திற்கு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். இந்த குமாரனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன மேன்மை செய்தோம், என்ன நன்மை செய்தோம், என்ன தயவு அல்லது எந்த விதமான தகுதி நமக்கு இருக்கிறது?
அவரை பெற்ற நாம் அவருக்கு மாறுத்திரவாக அல்லது அவருக்கு நாம் திரும்ப நாம் எதை செலுத்த முடியும்? ஐ ஃபீல் இட் வாஸ் an unfair transaction. இது ஒரு சம்பந்தமே இல்லாத அல்லது அநியாயமான ஒரு கொள்முதல். ஒன்றுமே கொடுக்காமல் அவரை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இயேசுவை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இதில் எந்தவித நியாயமுமே என்னால் பார்க்க முடியவில்லை. we got everything for nothing. எதையுமே கொடுக்காமல் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம். in fact we got everything for nonsense, right? இந்த வசனம் தொடர்ந்து, for God so loved the world that he gave his only begotten son that whosoever believes in him, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. இங்க பாருங்க, நம்மளா இருந்தா இதை ஒரு கட்டளையா மாற்றிருப்போம்ல. இவ்வளோ பாவம் பண்ணீங்களே, இவ்வளோ கேவலமா இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் ஒரே வழி தான், இந்த இயேசுவை விசுவாசிக்கிறது தான் ஒரே வழி, நீ விசுவாசிச்சே ஆகணும் அப்படின்னு கட்டளையா போடல. விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா அதுலயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒன் சாய்ஸ் பாது. ஆண்டவர் அதை புஷ் பண்ணல, தன் மனிதனுடைய விருப்பத்திற்கு மாறாக அதை திணிக்கவில்லை. ஆண்டவர் பாருங்க அதுலயுமே பார்த்தீங்கன்னா உனக்கு விசுவாசிக்கிறவன் எவனோ, அதுவுமே நம்முடைய சாய்ஸ்ல கொடுத்தாரு. அதற்கு விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற பலன் என்ன தெரியுமா? அவன் நித்திய ஜீவனை அடைவான். நான் யோசிச்சு பார்த்தேன், இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி நாம் செய்தோம்? ஏசாயா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். நமக்காக ஒருவர் நொறுக்கப்படுகிறார், நமக்காக ஒருவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். நிறைய வேளைகளில் நாம் ஏன் ஆண்டவரை பற்றியதான ஒரு தவறான புரிதல் நமக்கு இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய இரு குணாதிசயங்களை நாம் குழப்பிக் கொள்ளுகிறோம். we confuse two things about God. ஒன்று அவர் நீதி உள்ள தேவன் என்று ஒன்று இருக்கு, இன்னொன்று அவர் கிருபை உள்ள தேவன். there is something called the righteous God and there is something called the merciful God. அநேக வேளை இந்த ரெண்டுல தான் நம்மளுக்கு குழப்பமே. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், அதே போல அவர் யாரா இருக்கிறார்? நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம நிறைய வாட்டி எங்க குழம்புறோம்னு சொன்னா, அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறாரே, அப்புறம் ஏன் வந்து மனிதர்கள் தவறு செய்யும் பொழுது, மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது, கொடுமையான காரியங்களை மனிதர்கள் செய்யும் பொழுது ஏன் அவர் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கேள்வி. இந்த யுத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டெரரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூட கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பயங்கரமான போராட்டங்கள்லாம் நடந்தது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பயங்கர துன்புறுத்தல்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படியே கிறிஸ்டியன்ஸை வந்து அப்படியே பீச்சில் நிற்க வச்சு முட்டி போட வச்சு அப்படியே கழுத்தை வெட்டி அது மாதிரி கொடூரமாய் கொன்றதை நாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது, இவர் நீதி உள்ள தேவனாக இருந்தால் ஏன் அமைதியாக இருக்கிறார்? இது ஒரு கேள்வி. அதே போல இவர் இரக்கமுள்ளவர் தானே, இவர் ஏன் நம்மளை தண்டிக்கிறார்? ரெண்டுமே குழப்பம். நீதி உள்ள தேவன் ஏன் அமைதியாக இருக்கிறார்னு கேட்குறோம், அதே நேரத்தில் இரக்கமுள்ள தேவன் ஏன் தண்டிக்கிறார் அப்படின்றதையும் கேட்குறோம். ஆனால் நம்ம எதை மறந்து விடுகிறோம் என்றால், அவர் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல, அல்லது அவர் இரக்கம் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நீதி உள்ளவருமாய் இருக்கிறார், அதே நேரத்தில் இரக்கம் உள்ளவருமாய் இருக்கிறார். ரெண்டுமே இணைந்தவர் தான் நம்முடைய தேவன். நம்ம இதை விளங்கி கொண்டோம் என்றால் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் யோனாவை எடுத்து பாருங்க, அவனால் இதை புரிந்து கொள்ளவே முடியல. அவன் லைஃப்பில் வந்து ஆண்டவர் இரக்கமாக இருக்கும்போது அவன் வந்து அவர் நீதி உள்ளவராக இருக்கும்னு விரும்பினான், அவர் நீதி உள்ளவராக இருக்கும்போது அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கும்னு விரும்பினான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை வந்து யோனாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்கே போனால் நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நினிவேக்கு போன்னு சொன்ன உடனே இவன் எங்கே போனான்னு சொன்னால் தர்ஷீஸுக்கு போயிட்டான். இந்த தர்ஷீஸுக்கு ஓடி போகிறான் பாருங்க. இப்போ நீதி உள்ள தேவன் பார்க்குறாரு, ஏய் நான் ஒன்று இங்கே போக சொன்னால் நீ என்ன அங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கப்பலிலே ஒரு பெரிய புயலை ஏற்படுத்துகிறார். உடனே இவனு பாருங்க, என்னடா கப்பல் இவ்வளோ புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ஏன்னா இது நீதி உள்ள தேவன், நீ நான் சொன்ன இடத்துக்கு போக நீ எங்கே ஓடிக்கிட்டு இருக்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புயலை அனுப்புகிறார். இப்பொழுது ஒரு மீனை அனுப்பி இவரை வந்து உழுங்கியாச்சு. இப்போ 3 நாள் உள்ளே இருக்கிறார். இப்போ இவர் ஜெபம்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீர் கிருபையாயிரும், என் மேலே கிருபை. ஏன் இப்போ நீதி உள்ள தேவன் தேவையில்லை, இப்போ இவருக்கு என்ன தேவை? கிருபை உள்ள தேவன் தேவை. இப்போ இந்த கிருபை உள்ள தேவன் பாருங்க, இவனை வந்து அந்த நினிவேனுடைய கரையில் கக்கி போட்டுருது மீன். உடனே வெளியே வந்து இவர் எதை பற்றி பேசுகிறாரு? இவர் தேவனுடைய நீதியை பற்றி பேசுகிறார். சொல்கிறாரு, தேவன் பயங்கர நீதி உள்ள ஒரு உங்கள் பாவங்கள் எல்லாம் சமூகத்தில் வந்து எட்டினது, நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், நீங்களாம் ரட்சிக்கப்படாட்டி 3 நாளில் இந்த பட்டணம் வந்து எரிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இரக்கம் உள்ளவராயிட்டார். இரக்கம் உள்ளவராக மன்னிப்பு கொடுத்தோன்னே இவனுக்கு ஒரே கோவம், இவர் எப்படா இவர் இரக்கம் உள்ளவராயிட்டார், இவர் நீதி உள்ளவர் தானே. அதாவது இவனுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கணுமா, ஆனால் அவனுக்கு எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவராக இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஆண்டவர்ப்பா நான் இரக்கம் உள்ளவராகவும் இருப்பேன், நீதி உள்ள, இது அவனால் புரிஞ்சிக்கவே முடியல. நீங்கள் எனக்கு இரக்கம் உள்ளவராக இருங்க, ஆனால் அவனுங்களாம் கொண்டுருங்க, அவனுங்களுக்கு நீதி உள்ளவராக. ஆண்டு சொன்னப்பா நான் ரெண்டுமே இருப்பேன்ப்பா, நான் இரக்கம் உள்ளவனாகவும் இருப்பேன், நீதி உள்ளவராக இருப்பேன்.
இப்போ நம்ம விளங்கிக் கொள்ளணும், இந்த நீதி உள்ள தேவன் யார், இந்த இரக்கம் உள்ள தேவன் யார், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனால் இந்த நீதி உள்ள தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? அவர் எதிர்பார்க்கிற 3 காரியங்கள். He demands holiness. அவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஒரு நீதி உள்ள தேவனாய் அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது, he demands discipline. அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் ஒழுங்கை எதிர்பார்க்கிறார். மூன்றாவது, he demands perfection. அவர் பூரணத்தை எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்களையும் தேவன் ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் நீதி உள்ளவர். He is a righteous God. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால் அவர் இந்த 3 காரியங்கள், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், ஒழுங்கை எதிர்பார்க்கிறார், பூரணத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் இதில் உண்மை என்ன தெரியுமா? இந்த 3ஐயும் எதிர்பார்க்கிற இந்த நீதி உள்ள தேவனுக்கு எது நல்லா தெரியும்னா, இதை 3ஐயும் மனிதன் செய்ய முடியாது என்று அவருக்கு தெரியும். மனிதன் தானாக பரிசுத்தமாக இருக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். தானாக அவன் ஒழுங்காக இருக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். தானாக பூரணம் அடைய முடியாது என்பது அவருக்கு தெரியும். ஆகவே கிருபையுள்ள தேவன் என்ன பண்ணார்னா, இந்த நீதி உள்ள தேவன் எதை எதிர்பார்த்தாரோ அதை கிருபையுள்ள தேவன் நமக்கு கொடுத்தார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த நீதி உள்ள தேவன் உன்னை எதிர்பார்க்கிறாரு. ஆனால் மனுஷன் இப்போ கஷ்டப்படுறான், இதை எப்படா நம்ம கொடுக்கறது? இவர் இப்படிலாம் எதிர்பார்க்கிறாரு, இவர் நீதியை, இவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், இவர் ஒழுங்கை எதிர்பார்க்கிறார், இவர் பூரணத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் மனுஷன் என்ன முயற்சி செய்தாலும் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் அவன் வாழ முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒழுங்கில் அவன் வாழ முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற பூரணத்தை அவன் அட்டைன் பண்ணவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. அவன் என்னதான் செஞ்சாலும் அந்த பூரணத்தை, தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தையும் பூரணத்தையும் ஒழுங்கையும் அவனால் வாழவே முடியாது. அதனால ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? மனிதனிடத்தில் எதை எதிர்பார்த்தாரோ அதை தாமே அவனுக்கு கொடுக்கிறார். அதான் நீதி உள்ள தேவன் எதை எதிர்பார்த்தாரோ அதை கிருபை உள்ள தேவன் அதை செய்து முடிக்கிறார். both demand and supply are at the same place. இது நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு கம்பெனியில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க. டிமாண்ட் யார் பண்றோம்னா நம்ம பண்றோம். இப்போ இங்கே ஒரு டிமாண்டை நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் அல்லது நம்ம கஸ்டமர்ஸாக, கன்சியூமர்ஸாக, பொருட்களை வாங்குகிறவர்களாக ஒரு டிமாண்டை நம்ம ஏற்படுத்துகிறோம். ஐயா எங்களுக்கு இதில் இருந்தால் நல்லா இருக்கும் ஐயா, ஏசி இருந்தால் நல்லா இருக்கும் ஐயா அப்படின்னு நம்ம டிமாண்டை ரைஸ் பண்ணும்போது கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் கேட்குறதுக்கு அவன் சப்ளை பண்ணுறான். அப்போ டிமாண்ட் ஒரு இடத்துல நடக்குது, சப்ளை ஒரு இடத்துல நடக்குது. ஆனால் சிலுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் எதை எதிர்பார்த்தாரோ அதே காரியத்தை ஆண்டவர் சிலுவையில் நமக்காக செய்து முடித்தார். அதுதான் இரக்கம் உள்ள தேவன், அதுதான் கிருபை உள்ள தேவன். The righteous God who demands is also the same God who mercifully delivers what he demands. இந்த தேவன் யார்? இந்த நீதி உள்ள தேவன் யார்? அவர்தான் எதை சொல்றார்னா, பாவத்தினுடைய தண்டனை என்ன என்பதை பேசுகிறார். நீதி உள்ள தேவன் யார்? பாவம் என்றால் என்ன என்பதை அவர் பேசுகிறார். He is the one who says what sin is. He also pronounces punishment. அந்த பாவத்திற்கு தண்டனை என்ன என்பதை நீதி உள்ள தேவன் பேசுகிறார். நீதி உள்ள தேவன் எதை பேசுகிறார்? நீ செய்கிற பாவம் தண்டனை இல்லாமல் போகாது என்பதை பேசுகிறார். நீதி உள்ள தேவன் எதை பேசுகிறார்? He demands accountability. நம்முடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு அக்கௌண்டபிலிட்டி அவருக்கு எதிர்பார்க்கிறார். நீதி உள்ள தேவன் எதை பேசுகிறார்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். இது யாருன்னா நீதியின் தேவன். ஆனால் இந்த நீதியின் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அந்த எல்லாவற்றையும் இந்த கிருபையின் தேவன் செய்து முடிக்கிறார். நான் இன்றைக்கு இதை குறித்து தான் உங்களுக்கு பேச போகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கிருபையுள்ள தேவன் அல்லது இரக்கமுள்ள தேவன், the merciful God. இந்த இரக்கமுள்ள தேவனை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த தேவன், எந்த நீதி உள்ள தேவன் தண்டனையை பேசினாரோ அதே தேவன் 3 காரியங்களை இந்த இரக்கமுள்ள தேவனாய் அவர் செய்கிறார். முதலாவது, the same God who pronounced punishment also pronounced a pathway. அவர் கிருபையினாலே அவர் பாதைகளை உண்டாக்கினார். ஒரு மனிதனுடைய பாவத்தை தேவன் பேசினாலும், பாவத்திற்குரிய தண்டனையை நீதியின் தேவன் பேசினாலும், கிருபையின் தேவன் என்ன பேசுறாருன்னா அந்த தண்டனையை விட்டு வெளியே வருவதற்கான கிருபையின் பாதையை அவர் உண்டாக்குகிறார். நீங்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து நீங்கள் அதை பார்க்கலாம். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை கூட மனிதன் செயல்படுத்த முடியாத பொழுது, கீழ்ப்படியாத பொழுது பாவம் உள்ள வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் பாருங்க, இந்த நீதியின் தேவன் உடனே இந்த பாவத்திற்கான தண்டனையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நீ இதை செய்ததினாலே உனக்கு இந்த தண்டனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை நீதியின் தேவன் பேசினாலும் உடனே இரக்கத்தின் தேவன் எதை செய்கிறார் என்று பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை பார்த்து சொன்னார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவர் அப்பொழுதே
ஏதேன் தோட்டத்திலே அந்த இரக்கமுள்ள தேவன் தன்னுடைய மனிதன் தான் படைத்த அந்த மனிதனுக்கான மீட்பின் சம்பவத்தை அல்லது மீட்பின் முறையை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே உருவாக்கினார். ஏன்னா அவர் இரக்கமுள்ளவர். ஒரு பக்கத்திலே நீதி உள்ள தேவன் பாவத்தின் தண்டனை குறித்து பேசினாலும் இரக்கமுள்ள தேவன் அந்த தண்டனை விட்டு வெளியே வருவதற்கு, ஒரு புது மீட்படைவதற்கு மனிதனுக்கு தேவையான அந்த வழியை he pronounced the pathway for man to come out of that sin. மனுஷன் நினைச்சான் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஐயா, நான் பாவம் செஞ்சிட்டேன், இதற்கப்புறமா எனக்கு பாவ விமோசனமே இல்லை, எனக்கு மீட்பே கிடையாது, எனக்கு ரட்சிப்பே கிடையாது என்று மனிதன் நினைத்தான். அவன் நினைச்சான் இந்த நீதி உள்ள தேவனுக்கு முன்பதாக என்னால் நிற்க முடியாது என்று சொல்லி அவன் நிர்வாணியா இருக்கிறதை அறிந்து அவன் போய் மறைந்து கொள்ளுகிறான், செடிகளுக்குள்ளே மறைந்து கொள்ளுகிறான். ஆனால் அந்த மனிதனிற்கு, அந்த குடும்பத்திற்கு தேவன் தன்னை எப்படி காட்டினார் என்றால் இரக்கமுள்ளவராய் காட்டினார். சொல்றாரு எல்லாம் முடியலப்பா, ஐ நோ என்னுடைய நீதியின் பக்கம் உன் மேல பயங்கர கோபமா இருக்கிறது, உன்னை அழிக்கணும்னு தோணுது, ஆனா என்னுடைய இரக்கமுள்ள பகுதி, the merciful side of God, அவனுக்கென்று ஒரு பாதையை உருவாக்கினது. நான் சொல்றேன் இன்றைய வாழுகிற உலகத்தில் செகண்ட் சான்சஸ் ஆர் ரேர் டு ஃபைண்ட், ரைட்? ஒரு முறை தவறு செய்து விட்டால் மீண்டும் மன்னித்து மீண்டும் அவர்களை ஏற்றுக்கொள்வது இந்த உலக வழக்கத்திலே கிடையாது, வெரி ரேர். ஆனால் தேவன் பாருங்க, ஒரு விழுந்து போன மனிதனை மீட்பதற்காக தன்னையே அவர் பலியாய் கொடுத்தார். அதற்கேற்ற ஒரு வழியை ஆண்டவர் உருவாக்கினார். நீங்க என்னாகும் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தாலும் இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்கிறார்கள். உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சர்ப்பங்களை அனுப்புகிறார். இந்த சர்ப்பங்கள் யாரை யாரெல்லாம் கடிக்கிறதோ அவர்கள் எல்லாம் பயங்கரமான வாதைக்குள்ளாய் மாறுகிறார்கள். இப்ப பாருங்க 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், அதனால் ஜனங்கள் மோசேயின் இடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இங்க பாருங்க, தண்டனையை கொடுத்தது ஆண்டவர் தான், ஏன்னா அது அவருடைய நீதி. அந்த நீதியின் தேவன் ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது உடனே என்ன பண்றாருன்னா தண்டனை அனுப்புகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஜனங்கள் என்றைக்கு மன்னிப்பை கோரி ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்கும் பொழுது தேவன் அந்த இரக்கத்தின் தேவனாய் மாறி அவரே அந்த பாவத்திலிருந்து அல்லது அந்த சாபத்திலிருந்து அந்த வியாதியிலிருந்து அந்த வாதையிலிருந்து ஜனங்கள் வெளியே வருவதற்கு ஆண்டவரே அதற்கு ஒரு வழியை உண்டாக்குறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றேன், நான் வெறும் அடிக்க தான் செய்வேன், ஏன்னா நான் நீதியின் தேவன், நான் தண்டனையை நானே மாற்ற மாட்டேன், எழுதினது அவ்வளவுதான், எழுதினதே அப்படிலாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுதினதேவா, நான் எழுதின காரியம் நிறைவேறி இருக்கலாம், ஆனா நீ என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, நீங்கள் என்னை கூட்டு முறையிடும் பொழுது நான் என்ன பண்றேன்னா இரக்கத்தின் தேவனாய் மாறி நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு பாதியை நான் உண்டாக்குகிறேன். அதுதான் இரக்கத்தின் தேவன். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை வாசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு வெளியே போகும்பொழுது நீதியின் தேவன் அவர்களை அநேக வேளைகளில் அவர் என்ன பண்றாருன்னா அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார், ஏன்னா அது நீதியின் தேவன். ஆனால் என்றைக்கு அந்த ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன பொழுது அந்த இரக்கத்தின் தேவன் உடனடியாக வந்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலாக்குகிறதேப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்கள் எப்பேற்பட்ட தேவனை அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? Do you know that our God is merciful? அவரிடத்தில் கேட்கிற பொழுது நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை என்ற அந்த கிருபையின் இரக்கத்தின் தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? இல்லாது are we just looking at him as a hard task master? ஐயோ ஒரு கொடுமையான தேவன். நிறைய பேர் ஆண்டவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஐயோ ஒரு கொடுமையானவருங்க, அவர் அவ்வளோதான், அவர்கிட்ட பக்கத்தில் போக முடியாது, பயங்கரமானவர் அவர். இல்லை, அவர் நீதியின் தேவன். அதே நேரத்தில் நம்முடைய கரத்தை உயர்த்தி வாய்களை திறந்து அவரை பார்த்து நாம் கூப்பிடும் பொழுது தாவீதுக்கு அருளின கிருபை நமக்கும் அருள் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுடைய பாவம் ஒரு நாளும் அவரை கூப்பிடுவதற்கு தடையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய விழுகை ஒரு நாளும் அவரை கூப்பிடுவதற்கு தடையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தாவீது அன்றைக்கு நன்றாக அறிந்திருந்தான், என்னுடைய பாவத்திற்கு விழுகைக்கும் நியாய பிரமாணத்தின்படி நான் கொல்லப்பட வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் கிருபையை வேண்டினான். ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது. நான் சொல்றேன், தேவன் அவனை மன்னித்து தேவனுடைய வாழ்க்கையை மாற்றினதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த தேவனுடைய குணாதிசயங்களை பற்றி பார்த்து, the same God who pronounced punishment also pronounced a pathway. முதலாவது, இந்த இரக்கத்தின் தேவன் எதை செய்கிறார்? அவர் கிருபையினால் பாதையை உண்டாக்குகிறார். இரண்டாவது, the God who pronounced the punishment is also the one who paid the penalty. முதல்ல he pronounced a pathway, பாதையை உண்டாக்கினவர். இரண்டாவது, paid the penalty, பாவத்தின் பரிசையும் கிரயத்தையும் அவர் செலுத்தினதை பார்க்கிறோம்.
பாருங்க, இந்த இரண்டாவது அவர் யார்? இந்த கிருபையின் தேவன் யார் என்றால், பாவத்திற்கு ஒரு தண்டனை குறித்ததே யார் தான்? இந்த நீதியின் தேவன் தான். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னதே யார் தான்? இந்த நீதியின் தேவன் தான். ஆனால் அதே தேவன் இரக்கத்தின் தேவனாய் அவர் என்ன பண்றார்னா, இந்த மரணத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் அவரே ஜெயித்து அவரோடு கூட நம்மை வீற்றிருக்கிறவர்களாய் மாற்றுகிறார். அதே தேவன் தான். ஆனால் அந்த கிருபையின் தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பாவத்தினான கிரயத்தை அவரே செலுத்துகிறார். 1 பேதுரு 2:24 நீங்க வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நாம நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். பாருங்க, நான் செலுத்த வேண்டிய கிரயம் அது. அன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியவன் யார் என்றால் நான் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் தேவன் என்னுடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் கிருபையின் தேவன். தட்ஸ் தி mercy of God. நான் செலுத்த வேண்டிய கிரயத்தை அவர் எனக்காய் சுமந்தார். ஏசாயா 53:5 இன்னும் அதை தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். பாருங்க, இது எல்லாமே பாருங்க, அவர் செய்கிறாரு நான் பெற்றுவிட, அவர் செய்கிறாரு நான் பெற்று. நம்முடைய மீறுதல்கள் அவர் காயப்படுறார், நம்முடைய அக்கிரமங்கள் அவர் நொறுக்கப்படுகிறார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுறது அவர் மேல் ஆக்கினை வந்தது, அவருடைய தழும்புகள் நான் குணமாகிறேன். பார்த்தீங்கன்னா, நான் எதையெல்லாம் செலுத்த வேண்டுமோ அதை ஏற்கனவே ஆண்டவர் செலுத்தியிருக்க. ஏன்னா அவர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த கிருபையுள்ள தேவன் நீங்க வரையும் கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் சுகித்திருக்கும்படிக்கு, நான் சந்தோஷமாய் இருக்கும்படிக்கு, நான் மீட்கப்படும்படிக்கு, நான் மேன்மையாய் வாழும்படிக்கு நீர் எனக்காக நொறுக்கப்பட்ட தேவன். ஏனென்றால் நீர் கிருபையுள்ள தேவன். 1 பேதுரு 1:18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். நம்ம எப்படி மீட்கப்பட்டோம்னா, ஏதோ காசு கொடுத்து மீட்கப்படலை, ஏதோ பொண்ணை கொடுத்து வெள்ளியை கொடுத்து நம்ம மீட்கப்படலை. வேதம் அழகாய் சொல்லுகிறது, பொன்னினாலோ வெள்ளியினாலோ நாம் மீட்கப்படவில்லை. நாம் எதினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். முதலாவது, the same God who pronounced punishment also pronounced a pathway. கிருபையினாலே நமக்கு பாதையை உண்டாக்கினவர். இரண்டாவது, the same God who pronounced the punishment also paid the penalty. பாவத்தின் கிரயத்தையும் பரிசையும் அவரே செலுத்தினார் என்பது. கடைசியாக, the God who pronounced the punishment also purchased the pardon. எந்த தேவன் தண்டனை அறிவித்தாரோ அதே தேவன் எனக்கு மன்னிப்பையும் அவரே பெற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப பிடிச்சதுதான். பொதுவாக நீதிபதி இந்த 3 காரியத்தில் அவங்க எதை மட்டும்தான் செய்வாங்கன்னு சொன்னால், தண்டனை அறிவிக்கிறது மாத்திரம்தான் அவங்க வேலை. நீ செய்த தண்டனைக்கு அல்லது நீ செய்த குற்றத்திற்கு இதுதான் தண்டனை என்பதை அறிவித்து விடுவார்கள். அறிவிச்சுட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க, இது நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் உனக்கு நான் ஒரு பார்த்து சொல்கிறேன், இந்த தண்டனை இது வெளியே வர்றதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி சொல்கிறேன்ப்பா, அப்படி தனியாக அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பாதை அவர்கள் உண்டாக்க மாட்டார்கள். இரண்டாவது, ஒரு ஃபைனை போட்டுட்டு அந்த ஃபைனை நானே கட்டுறேன் அப்படின்னு ஏதாவது ஜட்ஜ் சொல்லுவாரா? ஐயா, உங்களுக்கு 1 கோடி அபராதம் விதிச்சிருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போயிடுங்க, அபராதம் விதிச்சிருக்கேன், நானே கட்டிடுறேன் அப்படி யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. Will the judge purchase the pardon? உனக்கு நான் ஆக்கின தீர்ப்பு கொடுத்தாச்சுப்பா, உனக்கு தண்டனை கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சு 5 செகண்டில் இப்பொழுது நீ விடுதலை ஆவாய் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் பாருங்க, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நீதி உள்ள தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் பாவத்திற்கான தண்டனையை அவர் பேசுகிறார், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை பேசுகிறார். ஆனால் அதே தேவன் இரக்கம் உள்ளவராக எதை செய்கிறார் என்றால், அந்த பாதையிலே அந்த பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கான கிருபையின் பாதையை அவர் உண்டாக்குகிறார். அந்த பாவத்திற்கான கிரயத்தை ஆண்டவர் உங்களுக்காய் செலுத்துகிறார். அந்த மன்னிப்பை அவரே நமக்காய் பெற்றுக் கொடுக்கிறார். அதுதான் ரோமர் 6:23 சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த 2 இந்த வசனத்தில் நீதியான தேவன் சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் கிருபையின் தேவன் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே
இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இது எப்படி வந்துச்சுன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய 3 காரியங்கள். முதலாவது, எந்த தேவன் தண்டனை அறிவித்தாரோ அதே தேவன் கிருபையினால் பாதையும் உண்டாக்குகிறார், நமக்கு மீட்பையும் அவர் உண்டாக்குகிறார். இரண்டாவது, எந்த தேவன் தண்டனை அறிவித்தாரோ அதே தேவன் பாவத்தின் கிரயத்தையும் பரிசையும் அவரே செலுத்துகிறார். மூன்றாவது, எந்த தேவன் பாவத்தின் தண்டனை அறிவித்தாரோ அதே தேவன் நம்முடைய பாவத்தின் மன்னிப்பை அவரை பெற்றுக் கொடுக்கிற அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நீதி உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசி, தேவனே நீ ரொம்ப இரக்கம் உள்ளவரப்பா? எத்தனை பேர் இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எங்களுக்கு எவ்வளவு பெரிதுன்னு சொல்கிறோம்? கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க பாப்போம். ஆண்டவரே உம்முடைய இரக்கம் மாத்திரம் எங்களுக்கு இல்லாமல் போகும் என்றால் நாங்கள் என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, ஓ தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் என்றைக்கோ ஆண்டவரே தாவீது செய்த பாவங்களை பார்க்கிலும், ஓ ஆண்டவரே அதை காட்டிலும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் எத்தனையோ பாவங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். ஓ எத்தனையோ வைராக்கியங்கள் விரோதங்களை நாங்கள் மனதிலே சுமந்திருக்கிறோம். உமக்கு விரோதமாய் நாங்கள் எவ்வளவோ தூரம் போனாலும் தேவனே உம்முடைய இரக்கம் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கினதற்காய் நன்றி. உம்முடைய தண்டனையை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய கோபத்தை காட்டிலும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் மேன்மையாக இருந்ததற்காய் நன்றி. நான் சொல்றேன், நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் நம்முடைய சுத்த கிருபை. என்னுடைய கிரியையினால் அல்ல, என்னுடைய நீதியினால் அல்ல, என்னுடைய மேன்மையினால் அல்ல, இதுவரைக்கும் என்னை தாங்கினது அவருடைய கிருபைன்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய கிருபை பெரியது ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேன்மையானதப்பா. ஓ உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. சொல்லுங்க, உங்க கிருபை கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும், உங்க கிருபை வேண்டும், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. ராஜா ஒருவன் இருந்தானா. இந்த ராஜா ஒரு பெரிய அரண்மனையில் ஒரு பெரிய கஜானா வைத்திருந்தான். அந்த கஜானாவிலே அநேக தங்க கட்டிகள், தங்க நாணயங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. இந்த தங்க நாணயங்களை இவ சேர்த்து வச்சிருந்தான். ஆனால் திடீரென்று ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க நாணயம் காணாமல் போகிறது. எவ்ரிடே ஒரு சின்ன காயின் காணாமல் போகுது. அந்த ராஜாவுக்கு அதிக சொத்துக்கள் இருந்ததுனால அதை அவன் பெருசாக நினச்சிக்கல. ஓகே, ஒரு காயின் தானே. ஆனால் இது எவ்ரிடே நடந்த உடனே ராஜா கொஞ்சம் இதாகிட்டான். என்னடா இது, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு பாதுகாப்பை தாண்டி ஒரு நாணயம் தொலைந்து போகிறதே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக பாதுகாப்பை அதிகமாக்கணும். நிறைய சேவகர்களை போட்டு அதை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் எவ்வளோ சேவகர்களை போட்டாலும் இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு நாணயம் தொலைகிறத தடுக்கவே முடியல. இந்த ராஜா பார்க்குற, என்னடா இது ஒவ்வொரு நாள் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு அறிக்கை விட்டானா. என்ன சொன்னான்னா, இந்த திருடன் என்றைக்காயும் ஒரு நாள் மாட்டினானா அவனுக்கு 40 கசையடிகளை அவன் முதுகிலே வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிறகும் திருடு போயிட்டே இருக்கு. இந்த ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா இது அப்படின்னு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லிருக்கு பார்த்தீங்களா. கடைசியாக அந்த திருடன் மாட்டினான். அந்த திருடனை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. ராஜா, இவங்க தான் இந்த திருடன், இவங்க தான் திருடுருக்காங்க. கடைசியில் யாருன்னு பார்த்தா தன்னுடைய சொந்த மகள், இஸ் ஒன்லி டாட்டர், தன்னுடைய ஒரே மகள் அந்த ராஜாவிற்கு முன்புதான் நிற்கிறாள். அவள் தான் இத்தனை நாட்களை திருடி இருக்கிறாள். இந்த ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, இந்த ராஜா என்ன சொல்லுவான். ஏன்னா திருடன் யாராக இருந்தாலும்
40 கசையடிகளை என்ன பண்ணணும், ராஜா கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இந்த ராஜா யாருன்னா நீதி உள்ள ராஜா. இவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சிருவார். வாக்கு தவறாதவர், நீதியில சிறந்த ஒரு ராஜா என்பது உலகத்துக்கே தெரியும். உடனே இந்த ராஜா சொன்னாரு, ஓகே இதுதான் சட்டம், இந்த அடி கொடுத்தாக வேண்டும், யாரா இருந்தாலும் சரி இந்த அடி கொடுத்தாக வேண்டும். ஆகவே ஊரை எல்லாம் கூட்டுங்கள், எல்லாரும் மேலே வாங்க, இந்த கொலோசியமுக்கு வாங்க, எல்லாருக்கும் முன்பதாக, எல்லாருடைய பார்வைக்கு முன்பதாக இந்த தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த காம்பவுண்டில் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த தேசமே அங்கே உட்கார்ந்துருக்கிறது. இந்த சாட்டை எடுக்கிறவன் சாட்டையை கையில் எடுத்து ராஜாவை பார்க்குறான். ராஜா உண்மையாகவே அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறான். ஏன்னா அடிக்க போவது யார் என்றால் ராஜாவினுடைய மகள், வேற யாரா இருந்தாலும் போகிறான், ராஜாவின் மகள் அடிக்கணும். உடனே இந்த மனுஷன் ராஜா அங்கிறது கண்ண அடி. உடனே கையை தூக்குனான். அவன் அடிக்க வரும்பொழுது ராஜா சொன்னான், நிறுத்து. எல்லாரும் வெயிட் பண்ணுறான், என்னடா நடக்குது. ராஜா அங்கேருந்து கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்து தன்னுடைய சட்டையை கழற்றி தன்னுடைய மகளை கட்டி அணைத்தார். அணைத்து அவனை பார்த்து சொன்னார், இப்போது அடி, ஹிட், என் மகள் அடி. அந்த அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ராஜாவின் மேலே பட்டது. 40 அடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த ராஜா அடி வாங்கினான். இதுதான் மீட்பின் சுவிசேஷம். நம்ம அடி வாங்க வேண்டிய அடி, நாம் செலுத்த வேண்டிய அந்த கிரயத்தை நமக்காக ராஜா செலுத்தினார். அந்த நீதியின் தேவன் தான் தண்டனையை உருவாக்கினார். ஆனால் அந்த கிருபையின் தேவன் அந்த தண்டனையை உங்களுக்காக அவரே வாங்கி கொண்டார். அந்த இரக்கத்தின் தேவனை தான் நம்ம இங்கே ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இரக்கத்தின் தேவன் தம்முடைய கிருபையினால் அவர் செய்கிற 3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில் குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே, ஜஸ்ட் கிவ் யூ 3 பாயிண்ட்ஸ். நீங்கள் இதை மறந்துடாதீங்க. இரக்கத்தின் தேவன் நமக்கு தருகிற 3 ஆசீர்வாதங்கள், 3 blessings. Number 1, the redemption of God. தேவனின் மீட்பு. இந்த மீட்பை யார் தருகிறார் என்றால் இரக்கத்தின் தேவன் தருகிறார். எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. இன்றைக்கு நீங்க பாவ மீட்பு அடைஞ்சிருக்கீங்கிற விசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு காலத்திலே நாம் இருளிலே வாழ்ந்தோம், தேவனை அறியாமல் வாழ்ந்தோம், தேவனை மறுதலித்தவர்களாக இருந்தோம். ஆனால் இந்த பாவ மன்னிப்பின் மீட்பை நம்ம எப்போ பெற்றுக்கொண்டோம் அல்லது எப்படி பெற்றுக்கொண்டோம் என்றால் அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்டோம். We received it by the grace. இந்த மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம். கலாத்தியர் 3:13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நம்ம எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உட்பட்டவராக இருந்தோம். ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அதான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் மாத்திரம் உங்களை என்னை மீட்டுக் கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நீங்கள் வெறுங்கையா இங்கே வந்திருக்க முடியாது. நீங்கள் வரும்போதே ஒரு கோழியோ ஒரு மிருகத்தையோ ஒரு புறாவையோ ஏதோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்துடும். நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவேன், நம்ம செஞ்ச பாவத்தில் ஆடு மாடெல்லாம் 10 டைனாசரை தான் பிடிச்சிட்டு வரணும், அவ்வளோ செஞ்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வெறுங்கையா வந்திருக்கீங்க. ஏன் தெரியுமா? அவருடைய இரக்கத்தினாலே நாம் மீட்பை பெற்றுக்கொண்டோம். Number 1, redemption of God. இரக்கத்தின் தேவன் தருகிற முதலாவது நன்மை அவருடைய மீட்பு, தேவனுடைய மீட்பு, redemption of God. இரண்டாவது நாம் பெற்றுக்கொள்ளுகிற இரண்டாவது ஆசீர்வாதம் reconciliation with God. தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒரு காலத்தில் பாவம் நம்மையும் தேவனையும் மனிதனை பிரித்து வச்சிருந்துச்சுங்க. பாவம் இருப்பதினால் தேவனும் மனிதனும் ஒன்றாக உறவாட முடியாமல் இருந்தது. தேவன் எங்கே ஒரு கூடாரத்தில் மகாபரிசு ஸ்தலத்தில் உட்கார்ந்துருப்பார், மனுஷன் வெளியே உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும், உள்ளெல்லாம் நுழையவே முடியாது. பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போக முடியும். அவரும் பாவம் செஞ்சுட்டு உள்ள போனார்னா அங்கேயே அவர் காலி, முடிஞ்சிடும் கதை. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் தேவனுடைய மகாபரிசு ஸ்தலத்திற்குள்ள நுழையவே முடியாது. ஏன்னா அந்த ஒப்புரவாகுதலே நடக்கல. There was this enmity. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பெரிய மதில் சுவர், ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. ஆனால் இயேசு இந்த உலகத்திலே வந்து இரக்கமுள்ளவராய் இந்த உலகத்தில் வந்தபடியினால் நம்மையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த தேவாலயத்தின் திரைச்சிலைகளை ஆண்டவர் இரண்டாக கிழித்தார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி அவருடைய
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைகிறோம். அந்த கிருபைக்குள்ள எப்படி நுழைகிறோம், அந்த கிருபாசன தண்டையில் எப்படி நெருங்குகிறோம் என்றால் தைரியமாய் நெருங்குகிறோம். முன்னாடிலாம் தைரியமாலாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது, அவரை நெருங்கவே முடியாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா நம்மளை ஒப்புரவாக்கியிருக்கிறார். அதுதான் ரோமர் 5:10 சொல்லும், நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. நம்ம எப்படி ஆக்கியிருக்கிறான்னா ஒப்புரவாக்கி இருக்கிறார். இந்த கிருபையின் தேவன் என்ன செஞ்சிருக்கிறான்னா, உங்களுக்கும் எனக்கும் இருந்தாக அந்த மதில் சுவரை, தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த பிளவை ஆண்டவர் ஒப்புரவாக்கி நம்மையும் தேவனையும் இணைத்த அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை அவர் செய்தார். நம்பர் 1, the redemption of God. தேவனுடைய மீட்பை நாம் பெற்றுக்கொண்டோம் இரக்கத்தினாலே. இரண்டாவது, தேவனுடைய ஒப்புரவாக்குதலை பெற்றுக்கொண்டோம், reconciliation with God, அதை பெற்றுக்கொண்டோம். மூன்றாவது, இதுதான் ரொம்ப முக்கியம், the righteousness of God, தேவனுடைய நீதியை பெற்றுக்கொண்டோம். இது இதை விவரிக்கிறதுக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட எப்படி பண்றது தெரியல எனக்கு. இதை விளங்கிக் கொள்றதே கஷ்டமா இருக்கு எனக்கு. முதலாவது தேவன் என்ன பண்ணார்னா, பாவத்திலிருந்து நம்மை மீட்டார், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை அவர் மன்னித்தார். இரண்டாவது, நமக்கும் தேவனுக்கும் உள்ள பகையை ஆண்டவர் முறித்தார். உங்களுக்கும் ஆண்டவருக்கு எந்த பகையும் இல்லப்பா, ஆண்டவர் நம்மளை ஒப்புரவாக்கிட்டார். மூணாவது என்ன தெரியுமா, இயேசு நமக்கு சம்பாதித்த எல்லா நீதியும் நமக்கு கொடுத்துட்டாராம். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இயேசு என்ன நீதியை சம்பாதித்தாரோ தேவனுடைய நீதி என்னுடைய நீதியாய் மாறுகிறது. இயேசு என்னெல்லாம் எனக்காக சம்பாதித்தாரோ, இயேசு என்னெல்லாம் ஜெயித்தாரோ அவைகள் எல்லாம் என்னுடைய நீதியாய் மாறுகிறது. I become the righteousness of God. Righteousness of God. நான் தேவனை தரித்தவனாய் மாறிட்டேன். இப்போ பிதாவாகிய தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் தெரியுமா, என்னை இயேசுவின் சாயலில் என்ன பார்க்கிறாரு. அவர் பார்க்கும்போது என்னை ஒரு பாவியாய் பார்ப்பதில்லை, அவர் என்னை ஒரு உடைந்து போனவனாய் பார்ப்பதில்லை. அவர் என்னை எப்படி பார்க்கிறார்னா, நான் என்றைக்கு இயேசுவை விசுவாசித்தேனோ அவரை என்னை எப்படி பார்க்கிறார்னா, என்னை இயேசுவின் சாயலாகவே பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை தரித்தவர்கள் ஆனோமே. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கையில் இதை எந்த பணத்தை கொண்டும் என்னால் சம்பாதிக்க முடியாது. நீங்க என்ன நீதி செய்தாலும் இதை சம்பாதிக்கவே முடியாது. நீங்கள் 10 கற்பனைகள் இல்லை, 1000 கற்பனைகளை நீங்கள் கை கொண்டாலும் இந்த நீதியை உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. இது தேவனுடைய நீதி. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முடிந்தால் எல்லாரும் வேதத்தை திறந்து இதை வாசிங்க. இது கண்டிப்பாக நீங்கள் அடிப்படையாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும். Romans chapter 3 verse 19 to 22, 22 வரைக்கும் வாசிக்கலாம். 19ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுகிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? எதற்காக நியாயப்பிரமாணம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், அவன் வாய் அடைகிறதுக்கு, நீ நீதியை பேசுறதுக்கு ஒண்ணுமே நீ தகுதியற்றவன் என்பதை சொல்லுவதற்காக. யாராவது ஒருத்தர் நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லுவோம், நீ எல்லாம் ஒன்றும் நீதிமான் கிடையாது, இதுலயே நீ இன்னும் முடியல, இதையே நீ செஞ்சு முடிக்கலப்பா. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் எல்லாருடைய வாய்களை அடைக்கப்படும்படியாக. 20ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நல்லா விளங்குங்க, நம்ம நிறைய வாட்டி இதை ஆப்போசிட்டா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் மனுஷனுக்கு ஒரு அறிவு வேணும், இதெல்லாம் பாவம் அப்படின்ற அறிவு வேணும் தான் கொடுக்கப்பட்டதே தவிர இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனையும் நீதிமானாக்க முடியாது. அதனாலதான் நீங்க எல்லாரும் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும், நம்ம எல்லாரும் விளங்கணும். என்னை சேர்த்தா சொல்றேன், நான் எல்லா பிரமாணங்களையும் நான் கற்றுக்கொள்வதினாலே, ஏன் எல்லா பிரமாணங்களையும் நான் செய்வதினாலே, வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா பிரமாணங்களையும் நியாய பிரமாணங்களையும் நான் ஃபாலோ பண்றதுனால நான் நீதிமானாக்கப்படுவது இல்லை. இப்போ 21ஆம் வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வசனம். ரொம்ப நீங்க வீட்டில் போய் தயவுசெய்து தியானிங்க. இப்படி இருக்க என்ன அப்பனா என்ன, எப்படி இருக்கனா, எல்லா நியாய பிரமாணத்தை செஞ்சு ஒருத்தனும் நீதிமானா மாறல. இப்படி இருக்க
நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆண்டு சொல்றாரு, இப்போ ஒரு தேவ நீதி வெளிப்படுதுப்பா. அது எப்பேற்பட்ட தேவ நீதி என்றால், நியாய பிரமாணம் இல்லாத ஒரு தேவ நீதி. அதாவது நியாய பிரமாணம் கொடுக்க கூடாத ஒரு தேவ நீதி இப்பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனக்கு கிடைக்கும்? இல்லை, அது நம்மளுக்கு வேணும். இல்லை, அது எப்படி கிடைக்கும்? 22ஆம் வசனம், அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இப்போ இந்த தேவ நீதியை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றோம்? விசுவாசத்தினால. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நியாய பிரமாணத்தை செய்யறதுனால இல்ல. நான் எல்லாம் பரிசுத்தவான் ஆண்டவரே, நான் சூப்பர் ஹோலி, அப்படியே வானத்திலிருந்து குச்சவன், அப்படியே அவ்வளவுதான், இங்கே அப்படியே இந்த உலகத்திலே என் காலில் அப்படியே மேலேயே பறந்துகிட்டே இருக்கின்றனால நீதிமானாக போறது இல்லை. நான் தேவனுடைய நீதியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி எப்படின்னா, விசுவாசத்தினால. நான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம் என்ன ஆகுதுன்னா எனக்கு தேவ நீதியாய் மாறுகிறது. இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம்? ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாரும் இந்த வசனத்தை, அட்லீஸ்ட் இந்த பகுதியை, உங்க கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா இந்த வசனத்தை, இந்த பகுதியை உங்க வாழ்க்கையில நீங்க மனப்பாடமா தெரிஞ்சு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு வாட்டி சொல்லலாமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு வாட்டி, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா என்னது? வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்? சரி, நான் யாராவது ஒருத்தரை கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். சரி பிரதர், நீங்கள் வாங்க, கண்ணாடி போட்டு நீங்கள் தான், ஜஸ்ட் கம் ஃபார், ப்ளீஸ் கம், வாங்க. ஓகே, இவர் வந்திருக்கிறாரு. சரியா, கோச்சிக்காதீங்க. ஒரு 500 ரூபா நோட்டு வச்சுருக்கிறேன். இது நல்ல நோட்டு தானே? நான் கள்ள நோட்டெலாம் வச்சுருக்க மாட்டேன்னு நம்பிக்கை. சரி, நல்ல நோட்டு. சரி, நம்புறீங்களா நல்ல நோட்டுன்னு? சரி, 2வது கேள்வி, இந்த 500 ரூபாவை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளோ ஏழை பாஸ்ட்லாம் இல்லை இவர் அப்படின்னா 500 ரூபா கொடு, நம்புறீங்களா? ஓகே. 3வது கேள்வி, கடைசி கேள்வி, இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இந்த 500 ரூபா உங்களுக்கு தருவேன்னு அந்த அளவுக்கு கஞ்ச பாஸ்ட் இல்லை நான். நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தருவேன்னு விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளோதான், பயப்படாதீங்க, போயிருங்க, அவ்வளோதான். ஒரே ஆச்சரியப்படுறீங்க, என்னடா நடந்துச்சு? இப்படி தான் நம்ம ரட்சிப்பை பெற்றோம். நல்லா விளங்கி கொடுங்க. 3 கேள்விகளும். இயேசு உண்மையானவரா? விசுவாசிச்சோம். எனக்கு மன்னிப்பை கொடுக்கறதுக்கு அவருக்கு பலன் இருக்கா? விசுவாசிச்சோம். கேட்டால் கொடுப்பாருன்னு நம்பணும். விசுவாசிச்சோமா? விசுவாசிச்சோம். கொடுத்துட்டாரு. இப்படி தான் ரட்சிப்பை பெற்றோங்க. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. பை ஃபெய்த். இதுதான் விசுவாசத்தினால. இப்போ நான் கூப்பிட்ட உடனே மேலே வந்தார். சரி, ஏதோ சொல்ல போகிறார் போல இருக்குன்னு வந்தார். 3 கேள்வி கேட்டேன். இது நல்ல நோட்டு நம்புறீங்களா? அவர் ஒரு அதெல்லாம் நம்மள கள்ள நோட்டு அப்படின்னா நான் இந்த வச்சு உனக்கு கொடுப்பேன், வேறு யாராவது கொடுப்பேன். அவர் நம்பினார், நல்ல நோட்டு தான், இதை கொடுக்குற என் தகுதி இருக்கா? அவரு அதெல்லாம் உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னா கொடுத்துருக்க மாட்டேன். நம்பினார். கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்க, நான் கொடுப்பேன், நம்புறீங்களா? ஆமாம் நம்புகிறேன். கேட்டார், கொடுங்க, அவ்வளோதான், கொடுத்துட்டேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இதுதான் விசுவாசத்தினால. ஆனால் இது பெரிய விஷயம் கிடையாது. இதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இங்கே உட்காந்துருக்கிற 1000 பேர்களுக்கு மேலே இருக்கிறீங்க, அவங்க எல்லார் மத்தியிலும் அவரை கூப்பிட்டோம் பாருங்க, அதான் கிருபை. இந்த உலகத்தில் இத்தனை பில்லியன் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், அதுதான் அவருடைய கிருபை. இப்போ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, கிருபையினாலே அவரை நான் மேலே அழைச்சேன். விசுவாசத்தை அவர் கொண்டு என்ன பண்ணார்னா ரட்சிப்பை பெற்றுட்டார். இப்போ புரிஞ்சிருச்சா நம்ம எப்படி ரட்சிப்பை பெற்றோம்? புரிஞ்சுதா? நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அவர் இன்னைக்கு காலையில் எழும்பி
ஆண்டவரே இன்றைக்கு எப்படியாகிலும் பாஸ்டர் ஜோயல் என்னை மேலே அழைக்கணும். கனவுல கூட ஜோம் பண்ணிக்க மாட்டார், அப்படி கனவுல வந்துருக்கு. எப்படியாச்சு அவர் கையில் ஒரு 500 ரூபா கொடுத்துருங்க ஆண்டவரே, இத்தனை ஆயிரம் பேர் வரப்போகிறாங்க தெரியும், ஆனால் என்ன கரெக்டாக அவர் கை நீட்டி கூப்பிடணும், நான் மேலே போகணும், 3 வாட்டி ஆமான்னும், எனக்கு அந்த 500 ரூபா கொடுன்னு நான் கிளம்பி போகணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரா, ஜோம் பண்ணாரா? இல்லை. நல்லா விளங்கி கொள்ளுங்க, உங்கள் விசுவாசத்தை துவக்கியதே ஆண்டவர் தான். எப்படி துவக்கினார் தெரியுமா? கிருபையினால். நம்ம இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறோன்னா ஒன்லி பை கிரேஸ், வெறும் கிருபை தான். இந்த உலகத்தில் நம்மை விட மேன்மையானவர்கள் இருக்கிறாங்க, நன்மையை விட பரிசுத்தவான்கள் இருக்காங்க, நம்ம விட நீதி செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா இதில் நம்ம பந்தா கட்டுறது ஒன்றுமே கிடையாது, பெருமை பாராட்டுறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்லி பை கிரேஸ், கிருபையினால் அழைச்சாருங்க. அழைச்சிட்டு விசுவாசிக்கிறியா 3 வாட்டிங்க தலையாடணும், அவ்வளோதான். இன்றைக்கு அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற மேன்மையை நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்களா? மீட்பை பெற்றுக்கிறோங்க, நம்முடைய பாவத்திற்கான மீட்பை அவர் தந்திருக்கிறாரு. தேவனையும் நம்மையும் பிரித்த அந்த பாவத்தின் மதிர் சுவர்களை உடைத்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அதோட மேன்மை என்ன தெரியுமா? அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. இப்போ இதெல்லாம் வாங்கிட்டோம்ல, எல்லாம் விளங்கி கொள்ளுங்க. இந்த கருத்தை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்றத விளங்குறதுக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னா 500 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், சரியா? ஆனால் இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் செலவு பண்ணியிருக்கார். தி லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பிளட். இந்த சொல்றதுக்கு 500 ரூபால முடிஞ்சிச்சு எனக்கு, ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் செலவு பண்ணியிருக்கிறார். இப்போ நல்லா விளங்கி கொள்ளுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டாச்சு. இப்போ ஒரு 500 ரூபா வாங்கிட்டாரு, இல்லை கொடுத்துருக்கிறேன், அவர் வாங்கினாரு, நான் கொடுத்துருக்குறேன். நல்லா கவனிங்க. இப்போ இந்த 500 ரூபா எடுத்துட்டு அவர் என்ன வேணால் செய்யலாம், கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த 500 ரூபா எடுத்துட்டு அவர் ரொம்ப ஆவிக்குரிய மனுஷனாக இருந்தால் காணிக்கை பெட்டியில் போடலாம். எனக்கு சும்மா சொல்கிறேன், ஐயா தயவு செய்து போடாதீங்க, என் ஞாபகத்தமாக நீங்கள் வச்சுக்கணும், நான் திருப்பி கேட்பேன், இது உங்களுக்கு கொடுத்தது, சரியா? நீங்கள் வச்சுக்கோங்க. அதை அந்த 500 ரூபா வாங்கிட்டு நேராக வெளியே போய் ஒரு கறிக்கடையில் போய் ஒரு 2-3 கிலோ கோழி வாங்கி வீட்டில் போய் அட்டி நல்லா பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த 500 ரூபாய்க்குள்ள மதிப்பை பயன்படுத்தலாம். இல்லாட்டி வெளியே போகும்பொழுது கசக்கி குப்பை தொட்டியில் போட்டு போயிடலாம். நம்முடைய ரட்சிப்பை நம்ம எப்படி பாதுகாக்கிறோம் ரொம்ப முக்கியம். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு வாங்கியாச்சு, வேற எதுவுமே பண்ணல. அவர் அழைச்சா மேலே வாங்க பிரதர் வந்தார், விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க, அவ்வளோதான், வாங்கிட்டு போயிட்டார். ரட்சிப்பை வாங்கியாச்சு. ஆனால் அந்த ரட்சிப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் நம்ம கையில் இருக்கு. அதை நான் உண்மையாக அதனுடைய விலைக்கு ஏற்றது போல, நான் சொன்னது போல கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரட்சிப்பை சும்மா இல்லை, அவருடைய ஜீவனையை கொடுத்து நமக்கு மீட்பை கொடுத்துருக்கிறாரு. கசை அடிகள் வாங்கி, அந்த பிள்ளை வாங்க வேண்டிய அடி நம்ம தான், அந்த பிள்ளை இல்லை, நம்ம வாங்க வேண்டிய அடியை ஆண்டு வாங்கினார், நம்மளை கட்டி பிடிச்சி அவர் வாங்கினாரு. வாங்கி கொடுத்த ரட்சிப்பு ஒன்று இருக்கு, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ரட்சிப்பினுடைய விலையை அறிந்தவர்கள் அந்த ரட்சிப்பிற்கு பாத்திரமாக நடப்பாங்க. திரும்ப சொல்றேன் பாருங்க, நற்கிரியைகளினால நீங்க ரட்சிக்கப்படல. உண்மையா சொல்ல போனா எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாதுங்க, நான் அவர் கூட பேசினது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். I don't think I've had a conversation with him. ஆனா இவர் ரொம்ப நல்லவர்ன்றதால நான் மேலே கூப்பிடல, அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், அதாவது அவர் இது வரைக்கும் ரொம்ப பாவமே செய்யாத பரிசுத்தர் அப்படின்னு நான் கூப்பிடல. நல்லா கவனிங்க, நற்கிரியைகளினால நான் ரட்சிக்கப்படலை, ஆனால் நற்கிரியைகள் செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நீ நல்லவங்கன்றதால ஆண்டு கிருபையால் அழைக்கல. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, அவருடைய கிருபை நல்லவர்களை நினைத்து கூப்பிடல. வேதம் சொல்லி நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே கிறிஸ்து நமக்காக பலியானார். அப்போ ஆண்டவர் நம்ம பாவிகள் தெரிந்தே அவர் நம்மளை கிருபையா அழைச்சாரு. அவருடைய கிருபை நம்மை பொறுத்ததே கிடையாது. நம்முடைய பாவம், நம்முடைய கடந்த காலம், இதை எல்லாம் தாண்டி ஆண்டவர் கிருபையால் நம்மளை அழைச்சாரு. ஆனால் நற்கிரியைகள்னால நம்ம அழைக்கப்படலை, நம்ம நல்லவர்கள் என்பதற்காக அழைக்கப்படலை. ஆனால் அழைக்கப்பட்டதுனால நான் நல்லது செய்கிறேன். நான் நற்கிரியைகள் எதற்காக செய்கிறேன்னா, நான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேனே, நான் சொல்றேன், இதுதான் ஜாயா மாறிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வேதனையா இருக்கிறது. ஐயோ என்னடா இது பண்ண, அதை பண்ணு, இந்த பாவம் பண்ணாத, அதை பண்ணாத, இங்க போகாத, அங்க போ, இப்படி டார்ச்சர். நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வேதனையான வாழ்க்கையா இருக்குது.
வேதத்தினுடைய அந்த வேதத்தினுடைய கட்டளைகளை எல்லாம் பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் என்னடா இது எதை பண்ணாலும் பாவன்றான். நான் சொல்றேன், நீங்க அப்படி இந்த வேதத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்படி தெரியுமா இதை பார்க்கணும்? ஆண்டவரே, எனக்காக நீங்க இவ்வளோ பெரிய சுவிசேஷம், இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நீங்க எனக்கு பெற்றுக் கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் தூசி ஆண்டவரே, இதெல்லாம் குப்பை ஆண்டவர், இதெல்லாம் நான் போய் செஞ்சுக்கிட்டு இருப்பேனா? எனக்காக ஜீவனையை கொடுத்துரு, இதெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேனா? என் சிந்தனை இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பேனா? என் மாம்சத்தில் இதுக்கெல்லாம் இடம் கொடுப்பேனா? இந்த சரீரத்தை மீட்பதற்காக, இந்த ஆத்துமாவை மீட்பதற்காக நீங்க 2000 வருடம் இத்தனை பாடுகளை நீங்க பட்டு என்ன கிருபையால் ரட்சித்திருக்கீங்க. எனக்காக ஒரு நித்திய ஜீவனை ஆயத்தம் பண்ணிருக்கீங்க. ஓ, எனக்காக எவ்வளவு நித்திய மேன்மைகள் நீங்க வச்சிருக்கீங்க. போய் இதற்கு போய் நான் விழுவேனா? அதுதான் ஆட்டிடியூட் ஆஃப் அ கிறிஸ்டியன். ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்படியா வாழ்றது? அப்படி இல்லை. நான் ரட்சிப்பை பெற்றதே கிருபைப்பா. நான் எதையும் சம்பாதிக்கலப்பா இதுக்காக. நான் எதுவும் கொடுக்கல. நான் ஏதோ தங்கத்தை கொடுத்தோ வைரத்தை கொடுத்தோ வெள்ளியை கொடுத்தோ வாங்கலை. எனக்கு இலவசமாக கிடச்சிருங்க. அதனால தான் இந்த 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 குறிப்பை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நான் முன்னாடி சொன்னது தான், ஒரு திருமணம் நடந்துச்சுல்ல, அம்பானியுடைய வீட்டில் திருமணம். என்னுடைய கடைசி பையனுக்கு ஒரு பெரிய திருமணம் நடத்தினாங்க. அதில் ஏதோ 5000 கோடி செலவு பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று செலவு பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு வந்து நம்மளாம் யாரும் அழைக்கப்படலை இல்லை, யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஒரு வேளை கிடச்சிருந்தா போயிருக்கலாம், போய் பார்த்துருக்கலாம், என்ன தான் சாப்பிட்றாங்க பார்த்துருக்கலாம், பிரியாணி போடுறாங்களா என்ன போடுறோம் பார்த்துருக்கேன். ஆனால் நம்மளுக்கெல்லாம் கிடைக்கல. ஒரு வேளை அங்கேருந்து யாரோ ஒருத்தர் கால் பண்ணி, அவங்க அம்பானிக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் கால் பண்ணி, ஐயா நீங்கள் வந்துருங்கய்யா, நான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன். ஓ, யார்? எனக்குலாம் இன்விடேஷனே வரல, எனக்கு அவங்களுக்கு என்ன யாருக்குன்னே தெரியாது. சொல்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாதப்பா, என் கூட நடந்து அவனை விட்டுருவாங்க. நீங்களும் அவரை நம்புறீங்க, நம்பிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் எல்லா அந்த பாதுகாப்பு அரண்கள் லைனாக போட்டுறாங்க. நீ ஒன்று ஒன்றா தாண்டி அப்படியே போயிட்டு அவர் கூடயே போயிட்டுருக்கீங்க. கடைசி பாதுகாப்பு சோதனை வருது. அங்கே வந்து எல்லாம் என்ன செக் பண்ணுறாங்க? இன்விடேஷன் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு அந்த அழைப்பிதழ் இருக்கா, பாஸ் இருக்கா செக் பண்ணுறாங்க. எல்லாம் பாஸ் காமிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு பாஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் இவர் சொல்கிறார் வா அப்படின்ற. போகிறீங்க, அந்த கடைசி அந்த ஆள் செக் பண்ணுறாங்க. இவரை பார்த்த உடனே அவரையும் ஒரு கேள்வி கேட்கல, உங்களையும் ஒரு கேள்வி கேட்கல. சார் போங்க சார் அப்படின்றான். நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. நான் சொல்கிறேன், இப்படித்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய மகா பரிசு ஸ்தலத்தோட நுழைஞ்சோம். நம்ம நீதினால நுழையில. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இவன்ட்ட இது இருக்கா இது இருக்கா பார்த்தா எல்லாம் வெறும் நம்மள்ட்ட இருந்தாலும் என்ன தான் பாவமும் எல்லாம் தீமை தான். ஆனால் ஆண்டவர் எதை பார்த்தார்னா, நம்ம கூட இருக்கிற இயேசுவை பார்த்தார். நான் யாரால் மீட்கப்பட்டிருக்கிறேன்னா, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு. இந்த ரத்தம் என்னை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மகா பரிசு ஸ்தலத்தில் நுழைய வச்சது. இப்போ நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, இது ஈஸி. ஏன் 3 வாட்டி தலையாடினேன், அவ்வளோதான், உள்ளே நுழைஞ்சாச்சு. ஆனால் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, இப்போ நான் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உள்ளே போயிட்டேங்க. அங்கே பார்த்தா பலான்னு இருக்குங்க எல்லாமே. எங்கே திரும்பினாலும் சுத்தமாக இருக்குது, எங்கே திரும்பினாலும் அழகாக இருக்குது, எங்கே திரும்பினாலும் அப்படி எல்லோரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் அப்படி அழகாக நடக்கிறாங்க, அழகாக பேசுகிறாங்க, எல்லாம் சூப்பராக போயிட்டு. அந்த நேரத்தில் நான் உள்ளே போயிட்டு என் முன்னாடி இந்த தகுதி மாரி உள்ளே உட்காந்து குட்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு இருப்பேனா, ஜோக்கர் மாரி டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்கே போயிட்டு சாம்பார் இப்படி நக்கிட்டு இருப்பேனா. நான் எப்படி ஆயிடுறேன் தெரியுமா? ஐ பிகம் லைக் அம்பானிஸ் கெஸ்ட். அம்பானி வீட்டினுடைய அந்த விருந்தினரை போல நான் மாறுறேங்க. எனக்கு தகுதி இல்லை தான், நான் பாவி தான். ஆனால் எனக்கு கிருபையினால எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அந்த மனுஷன் யாரை வேணா கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் என்னை கூப்பிட்டார். நான் உடனே என்ன பண்ணேன், விசுவாசத்தினால என்ன பண்ண தலையாட்டினேன். ஐயா ஆமாயா, நான் நம்புறேன், உங்களை நம்புறேயா, நீங்களாம் கூட்டு போக முடியும் நம்புறேயா. இந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு உள்ளே போயிட்டேன். இப்போ உள்ளே போயிட்டு நான் எப்படி வாழணும் தெரியுமா? அந்த கிருபைக்கு ஏற்றது போல வாழணும். என் ரட்சிப்பிற்கு ஏற்றது போல நான் என்ன பண்ணுறேன், நான் வாழ்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் தான் நம்மள்ட்ட பேச விரும்புகிறேன். கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் அந்த கிருபைக்கு ஏற்றது போல நான் வாழ்கிறேன்னா, இந்த மகா பெரிய ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேனே, அதை போல நான் வாழ்கிறேன்னா, ஆண்டவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாருங்க. அவர் எதிர்பார்க்கிறாருன்னா ஏன் எதிர்பார்னா, அவ்வளோ கொடுத்துருக்கிறார். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நம்ம நிறைய வாங்கியிருக்கோம்ல. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோமே, அப்போ அந்த ரட்சிப்பு ஏற்றது போல நான் வாழக்கூடாதா? அப்போது இது எப்படி ஆகிடுதுன்னா, இட் பிகம்ஸ் இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். என் நன்றினால நான் வாழ்கிறேங்க. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இஸ் a return of gratitude. ஆண்டவர் கொடுத்த இவ்வளவு பெரிய நன்மைக்கு நான் ஆண்டவருக்கு செய்கிற ஒரு சின்ன தோண்டு என்ன தெரியுமா? பரிசுத்தமாக வாழ்கிறேன் ஆண்டவரே, ஏன்னா நீங்கள் எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க.
பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு வேதனையான வாழ்க்கை அல்ல, ஒரு கடினமான வாழ்க்கை அல்ல. அது நம்ம சோகமாக இருந்து அப்படியே ஒடுங்கி போய் வாழ வேண்டிய வாழ்க்கை அல்ல. ஐயோ என்ன பண்ணுறது, கிறிஸ்தவனா மாதிரி தொலைச்சிட்டனே, அப்படி இல்லை. ஆண்டவரே, எத்தனையோ கோடிகள் ஜனங்கள் மத்தியில் என்னை நீங்கள் கிருபையாக அழைச்சிங்க ஆண்டவரே, அதற்கு ஏற்றது போல நான் வாழ போகிறேன். எத்தனை பேரோட ஆண்டு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு? சத்தமா ராமேன்னு சொல்லாமே. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்றது எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். சத்தமா ராமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதை தவிர வேற மேன்மை எதுவுமே இல்லை. அதனால தான் நான் போன வாட்டி சொன்னேன், தயவு செய்து உங்கள் நீதியை குறித்தோ, உங்கள் பரிசுத்தத்தை குறித்தோ, உங்களுடைய பயங்கரமான வாழ்க்கைகள் குறித்தோ பெருமையெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் பேசாதீங்க. நம்முடைய நீதி அவருக்கு முன்பதாக அழுக்கான கந்தை. நான் இன்றைக்கு நிற்பது, நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு, விந்தை கிறிஸ்தேசு ராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி சொல்லும். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் சொல்லுவோம். திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும் சொல்லுங்க. குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே. நீங்க பாடுங்க. விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சில பேர் சொல்ல முடியும், உண்மையா நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே உங்க சிலுவை தான் எங்க மேன்மைப்பா. நான் நிறைய என்னை குறித்து மேன்மை பாராட்டுறேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மேன்மை பாராட்டுறேன். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு அவங்கள விட நான் ரொம்ப மேன்மையானவன், அவங்கள விட நான் ரொம்ப நல்லவன், அவங்கள போல் நான் இல்லை. அநேக வேளைகளில் பரிசேனை போல் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஆயக்காரன் அன்றைக்கு நீதிமானாய் வெளியே போனதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அன்றைக்கு தாவீது அந்த கிருபை பெற்றுக்கொண்டதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவரே இது என்னால் முடியாது, நீங்கள் என்னை கழுவுங்க ஆண்டவரே, ஈசோ புல்லால் என்னை கழுவுங்க, இழந்த அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே, உன்னுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், அந்த கிருபையை நீங்கள் பற்றி கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் என்னை புறம்பே தள்ளாத தேவன் நீர். உம்முடைய கிருபையினால் எங்களை அழைச்சிருக்கிறீர், உம்முடைய கிருபையினால் எங்களை நீர் இம்மட்டும் வழி நடத்தியிருக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ராமேன்னு சொல்லுவோமே, இன்னும் சத்தமா ராமேன்னு சொல்லாமே. ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி சொல்லிடலாம், கிருபையினாலே, பக்கத்தில் பார்த்து சொல்லு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். இன்னொரு முறை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். கடைசி ஒரு முறை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஆமென்.